ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஏன் நீங்கள் பொண்ணுங்க கூட பேசணும் பழகணும், அப்படி பேசி பழகிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ், ஏன் உங்களால் பேச முடியலை, அப்படி பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு பொண்ணுங்களை பிடிக்கும், பொண்ணுங்க கூட பேசுகிறதுக்கும் பிடிக்கும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு பொண்ணு கூடயும் பேசலை. அந்த டைமில் வந்து ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, இல்லை உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு இல்லை உங்களுடைய போஸ்ட்டுக்கு லைக் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணு என்ன படிக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்தி குழந்தைய பெற்றுக்குவீங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு பொண்ணு கூடயும் பேசுனது இல்லை, சடனாக ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட பேசுகிறாங்க இல்லை ஒரு பொண்ணு லைக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தாட்ஸ் தான் வரும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்ரேஷனில், இங்கே இருக்கிற இந்த டெவலப்மெண்ட்டில் பொண்ணுங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வேலை பார்க்குறாங்க, வெளி உலகத்துக்கு வந்து எல்லாரு கூடயும் பேச பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த பொண்ணோட சைட்லேருந்து பார்க்கும்பொழுது அது ஒரு நார்மலான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய சைடில் இருந்து பார்க்கும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு போல், அதான் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பான இன்டென்ஷனில் அந்த பொண்ணு கூட பேச ஆரம்பிப்பீங்க. அப்படி பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு நீங்கள் என்ன இன்டென்ஷனில் பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சி அடுத்து உங்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க, உங்கள்கிட்ட பழகவும் மாட்டாங்க, உங்களுடைய ப்ரொஃபைல்லையே எதுவுமே லைக்ஸே போட மாட்டாங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த பொண்ணு உங்கள்கிட்ட பேச வராங்க, அதாவது ஃப்ரெண்டாவோ இல்லை லவ்வராகவோ பேச வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தப்பான எண்ணத்தில் அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல கட் ஆகிரும். உங்களுக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களே கெடுத்துக்குவீங்க. ஸோ இதனால தான் சொல்கிறேன், பொண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பொண்ணுங்க கூட பேசணும், பழகணும். முக்கியமாக ஒரு நார்மலான ஒரு எப்படி நீங்கள் ஒரு பையன் கூட பேசும்பொழுது என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீலில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து பொண்ணுங்களுக்கு ஹை வேல்யூவாக தெரிவிங்க. நம்பர் 2, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பொண்ணுங்க பசங்களுக்கு ஈக்குவலாக பொண்ணுங்களே ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீ வந்து ஒரே ஒரு பொண்ணு கூட மட்டும்தான் பேசுகிற, இல்லை பொண்ணுங்க கூடயே நீங்கள் பேசுனதே இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு உன்னை ஏமாத்துறாளா இல்லை ஜென்யூனாகவே உன் கூட பழகிறாளா அப்படிங்கிறத உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. நீ என்ன நினைப்ப அப்படின்னா, என்கிட்ட ஒரு பொண்ணு பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவேன். ஸோ அந்த பொண்ணு என்ன கேட்டாலும் உன் பணத்தை கொடுப்பேன், உன்னுடைய டைமை கொடுப்பேன், உன்னுடைய லைஃபையே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பொண்ணுங்க கூட பேசினேன் அப்படின்னா தான் பொண்ணுங்களை புரிஞ்சுக்க முடியும். நிறைய பொண்ணு கூட பேசுகிறவங்களாலேயே பொண்ணுங்களை புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீ ஒரே ஒரு பொண்ணு கூட தான் பேசுகிற, இல்லை பொண்ணுங்க கூடயே பேசுனது இல்லை அப்படின்னா உன்னை ஈஸியாக ஒரு பொண்ணு ஏமாற்றிடுவா. அதுக்காக எல்லா பொண்ணுங்களையும் ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லலை, நிறைய பொண்ணுங்க இதனால் சஃபார் ஆகுறீங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நிறைய பொண்ணுங்க கூட ஒரு ஃப்ரெண்டான வேலை நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஜென்யூனாக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். எமோஷ்னலாக போய் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொதப்பிடுவீங்க. நம்பர் 3, கேரியர் க்ரோத். இன்றைக்கி இருக்கிற இந்த கார்ப்பரேட் கல்ச்சரில் நிறைய இண்டஸ்ட்ரியில் பசங்களுக்கு ஈக்குவலாக பொண்ணுங்களுமே ஒர்க் பண்ணுறாங்க. சில சமயங்களில் உங்களுடைய டீம் லீடர், உங்களுடைய மேனேஜர் ஒரு பொண்ணாக இருப்பாங்க. அந்த டைமில் நீ பொண்ணு கூட பேசுனதே கிடையாது, இல்லை பொண்ணு கூட பேசினாவே உனக்கு பயம் இருக்கும், இல்லை பொண்ணு கூட பேசினா நீ தப்பான உனக்கு மைண்ட் தாட் வரும் அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் சர்வேவே பண்ண முடியாது. உன்னுடைய கேரியரில் நீ மிகப்பெரிய அளவில் இது இம்பாக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா, நீ ஒரு பொண்ணு கூட நார்மலாக பேசினாவே நீ கனவு உலகத்தில் போய் அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்தி குழந்தைய பெற்றுக்குவ. அப்படி இருக்கும் பொழுது நீ கண்டிப்பாக அந்த பொண்ணு நார்மலாக பேசுகிறாங்க அப்படின்னா உனக்கு ஒரு பயம் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட நீ தப்பாக தான் அதாவது பேச ஆரம்பிப்பேன். இல்லை இன்கேஸ் அந்த பொண்ணே தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா உன்னுடைய வீக்னஸை பயன்படுத்தி உன்னை யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு நார்மலாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கெலாம் நீ அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உன்னை நீ வந்து உன்னுடைய வேல்யூவை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு சொசைட்டியில் என்ன நடக்குது அதுக்கு நீ அடாப்ட் ஆகணும். அதை விட்டுட்டு நான் சிங்கிள் கெத்து அது இதுன்னு சொல்லிவிட்டு நீ வந்துட்டு வீடியோ வேணால் போடலாம், ரீல்ஸ்னால் வேணால் போடலாம். ஆனால் நீ இந்த சொசைட்டியில் சஸ்டெயின் பண்ணணும், சர்வே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ அப்டேட் ஆகி தான் ஆகணும். அதுக்கு தயாராக இருங்க. நம்பர் 4, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அவேர்னஸ். ஒரு பொண்ணு கூட பேசினா என்ன ப்ரோ அவேர்னஸ் வரும், என்ன ப்ரோ இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கேளுங்க. நீங்கள் ஒரு பையன் கூட ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், வா மச்சி ஒரு தண்ணியை போடுவான், சரக்கை போடுவான், ஒரு டீயை போடுவான், இல்லை வெளியே போய் சாப்பிட்டு வரலாம், இல்லை சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் 2 பேரும் டீ டோட்டலாக இருந்தீங்க அப்படின்னா வா மச்சி ஒரு பாலை குடிச்சிட்டு வரும்னு சொல்லிட்டு பால் குடிச்சிட்டு வருவீங்க. ஆனால் அதுவே நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா பொண்ணுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பொண்ணுங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, பொண்ணுங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நீ எந்த இடத்துல இருக்க அப்படிங்கிறது தெரிய வரும். ரெண்டாவது பொண்ணுங்க எப்படிலாம் ஏமாத்துறாங்க, பொண்ணுங்க என்ன மாதிரி கெட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீ ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் தெரிஞ்சுக்க முடியும். நீ என்ன தான் பையன் வந்து உனக்கு வந்து அட்வைஸோ அறிவுரையோ நான் எவ்வளோ சொன்னாலும் அது வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்காது. அதுவே நீ ஒரு பொண்ணு கூட பேசுகிற அப்படின்னா அந்த பொண்ணு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக உன்னை எக்ஸாக்டாக என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லுவாள். நம்பர் 5 பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி வே டு கெட் சக்ஸஸ். என்ன ப்ரோ வளர்ற பொண்ணுக்கிட்ட பேசினா எப்படி சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னா
ஃபஸ்ட்டு கேளு. இங்கே இருக்கிற நிறைய பசங்க பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கே அவங்களுடைய டைமவே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பொண்ணு அப்படிங்கிறது பெரிய ஆப்ஜெக்ட். அவங்களோட லைஃபோட மிகப்பெரிய கோலே என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு பொண்ணை கூட பேசுகிறது, அந்த பொண்ணு கூட ஹாப்பியாக இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக நீ ஒரு நிறைய பொண்ணு கூட பேசுகிற அப்படின்னா உனக்கு வந்துட்டு ஈஸியாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். பொண்ணு தானே, அவளும் நம்மள மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதர் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ரெண்டாவது அந்த பொண்ணு கூட பேசும்பொழுது ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், எப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கான சில விஷயத்தை நோக்கி நீ ஓட ஆரம்பிப்பா. முக்கியமாக கேரியர், அதாவது பவரை நோக்கி ஓட ஆரம்பிப்பா, பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிப்பா. அந்த பொண்ணுக்கு சேஃபான செக்யூரிட்டியான ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீ உன்னுடைய கேரியரில் நீ இம்ப்ரூவ் பண்ணுவ. அப்படி இல்லை, நீ பொண்ணு கூட பேசவே இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, போஸ்ட் போடுவ, தெரியாத ஒருத்தவங்களுக்கு ஹாய் அனுப்புவேன். அந்த பொண்ணு ஒரு 10 மாதம் அப்புறம் ஹாய் அனுப்பும். அடுத்து ஒரு ஹாய்க்காக மறுபடியும் உட்காந்து அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ டைம் வேஸ்ட்டு தான். ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உனக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், நீ நிறைய பொண்ணுங்க கூட நீங்கள் பேசும்போது மட்டும்தான் இந்த இடத்துல ஜென்யூனாக பேசுங்க. அந்த பொண்ணை நீங்கள் ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணணும்னு நினச்சி பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் மாட்டிக்கிடுவீங்க, ஜெயிலுக்கு தான் போகணும். நம்பர் 6 பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுங்கக்கிட்ட ஏமாறாமல் இருக்கலாம். நீ நிறைய பொண்ணுங்க கூட பேசுகிற, ஜென்யூனாக பேசுகிறா அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். மினிமமாவது புரிஞ்சுக்க முடியும். அதாவது சில பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா காசு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவாங்க. மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா உன்னை கண்டுக்கிற மாட்டாங்க. சில பொண்ணுங்க எப்பயுமே அவங்க கூட சண்டை மட்டும் தான் போடுவாங்க, அவங்க மேலே லவ் அதிகமாக இருக்கும். சில பொண்ணுங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர் பண்ணுவாங்க. அவங்கள எப்பயுமே ஐயோ இன்றைக்கி என்ன இவங்ககிட்ட பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வரும். அந்தளவுக்கு நம்மளை கேர் பண்ணுவாங்க, நிறைய கைடும் பண்ணுவாங்க. சில பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க வெளி உலகத்தில். ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட நார்மலாக பேசுகிறீங்க அப்படின்னா ரொம்ப சட்டில்டாக பேசுவாங்க. ரொம்ப உங்களுக்குமேவும் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. சில பொண்ணுங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா மியூடு ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு கோவமாவாங்க, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அன்பாக பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பொண்ணுங்க கூட தான் பேசணும். சில பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா எது பேடு எது ரைட்டு அப்படிங்கிறத அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நடக்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லி அவேர்னஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாமேவும் நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணும், ஃப்ரெண்ட்லியாக பேசணும், திரும்ப சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேசும்பொழுதே ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் பேசுகிறது, ஒரு வாரம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக அப்ரோச் பண்ணுறது, இல்லை அப்படின்னா நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொதப்ப ஆரம்பிக்கிறது. அந்த பொண்ணு லவ் பண்ணுற அப்படின்னா அந்த பொண்ணை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான், நீ எதை முந்துற. நிறைய பசங்க பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக்கே அதுதான். நீங்கள் ஃபஸ்ட்டு முந்துவீங்க. ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ ஒரு பொண்ணு கூட பழகுற அப்படின்னா ஜென்யூனான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணு. ஆனால் நிறைய பசங்க என்னென்னு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பொண்ணு அப்படின்னா செக்ஷுவல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதுக்கு தான் லைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழக ஆரம்பிக்கிறோம். இப்போ இருக்க பொண்ணுங்களாம் ரொம்ப கிளவராகவும் ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சி உனக்கு தூக்கி தூர போட்டுருவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, இவன் இந்த ரீசனுக்காக தான் என்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஜென்மத்துக்கு பொண்ணு கூட பேசவே முடியாது, கடைசி வரைக்கும் காஜி மாதிரி ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ நீ அந்த பொண்ணு கூட நார்மலாக பேசி பழக. அந்த பொண்ணுக்கே ஃபீல் வரும், லவ் ஃபீல் வந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லும். ஸோ அந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு லவ் பண்ணு. அந்த டைம்லையும் போய் 4-5 பொண்ணு கூட நீ அஃபேர் வச்சுக்கிட்டோ இல்லை லவ் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக அப்பயும் பிரச்சனை தான். ஃப்ரெண்டாக பழகி ஒரு பொண்ணை லவ் பண்ணு. அப்படி இருக்கும்போது ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இருக்கும். இல்லை அந்த பொண்ணு ஒன்று மதிக்கலை அப்படின்னா நீ அந்த பொண்ணு கூட பிரேக்கப் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணை நீ லவ் பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் பொண்ணு தான் உலகம் அப்படின்ட்டு இருந்தேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் அது மட்டும்தான் உலகமாக இருக்கும். இந்த உலகத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஒன்றை ஹாப்பியாக வச்சுக்கிற விஷயமும் இந்த உலகத்தில் இருக்குது. அது உனக்கு தெரியாமலே போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நிறைய பசங்களுக்கு ஒரு பையனை ஹாப்பியாக படுத்துகிற நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. பொண்ணும் அதில் ஒன்று, அதை தாண்டி நிறைய இருக்குது. அதெல்லாம் நிறைய பசங்களுக்கு கண்ணுக்கே தெரியறதில்ல. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா பொண்ணு மட்டும்தான் உலகம் அப்படின்னு நினைக்கிறது தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.